2 ஃபுட்பாலிங் ஜெயண்ட்ஸ் நாளைக்கு ஒன்றா மோதிக்க போகிறாங்க. ஒரு பக்கம் த சாம்பா பாய்ஸ் பிரேசில் நேஷனல் டீம், இன்னொரு பக்கம் லெப்ளூஸ் த ஃப்ரெஞ்ச் நேஷனல் டீம். ஸோ இவங்க 2 பேரும் பிச்சுக்குள்ளே போயிட்டாங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை, ஒன்றா மோதி பொழைச்சதில்லைன்ற கதை தான். ஏன்னா இது வரைக்கும் 15 மீட்டிங்ஸ் போட்டிருக்காங்க, ஒருத்தராலையும் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்க முடியல. ஏன்னா 6 வின் 6 லாஸ் 3 ட்ரா, எல்லாமே ஈக்குவல் அண்ட் காம்படிட்டிவாக போயிருக்கு. இந்த ரைவல்ரி இன்றைக்கோ நேற்று ஆரம்பித்தது கிடையாது, காலங்காலமாக போயிட்டுருக்கு. அண்ட் பிரேசில் நேஷ்னல் டீமோட ஃபுட்பால் ஸ்டைல் அதை பார்த்து மயங்காத ஆடியன்ஸே கிடையாது. பிகாஸ் நிறைய மெஜிஷியன் ப்ரொவைட் பண்ண கண்ட்ரி அது. நேமார், ரொனால்டினியோ, ரொனால்டோ, பேலே மாதிரி ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் ப்ரொவைட் பண்ண கண்ட்ரி. அண்ட் இந்த பக்கம் ஃப்ரான்ஸ் நேஷ்னல் டீம், இவங்களோட பிராண்ட் ஆஃப் ஃபுட்பாலை பார்த்து நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அதை அடாப்ட் பண்ணணுன்னு துடித்த காலம் ஒன்று உண்டு. ஏன்னா தியரி ஹென்ரி, ஜினடைன் ஜிடேன், பிளட்டினி மாதிரி ஒரு ஸ்டைலிஷ் பிளேயர்ஸ்லாம் ப்ரொவைட் ஆன கண்ட்ரி இது. அண்ட் இப்போ இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் வினிஷியஸ், ராட்ரிகோ, ரஃபீனியா, இந்த பக்கம் எம்பாப்பே, ஒலிசே அண்ட் ஓஸ்மான் டெம்பேலே. ஏன் அண்ணன் தம்பியாக இருக்க எம்பாப்பே, வினிஷியஸ் நாளைக்கு ஒன்றா எதிர்த்து மோதிக்க போகிறாங்க.